தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி உங்களோட இமேஜ் ஆட் பண்ணி இந்த ஸ்டைலில் ஒரு வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். VN ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே உள்ள இந்த ஸ்கேனர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி இந்த கேலரி ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் இந்த ஃப்ரீசர் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இமேஜ் தான் இருக்கும். நீங்கள் அதை வந்து டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. அதை வந்து செலக்ட் பண்ண பிறகு கீழே உள்ள யூஸ் டெம்ப்ளேட் அப்படின்றத கிளிக் பண்ண பிறகு ஃபஸ்ட்டு உங்கள் ஆதார் கார்டோட ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணுங்கள். இல்லைனா அதோட டெமோவோட ஃபோட்டோ வந்து எடுத்துக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்ததாக உங்களோட பிக்சர் வந்து செலக்ட் பண்ணி ரீப்ளேஸ் அப்படின்றத கொடுத்துருங்க. இந்த மாதிரி உங்களோட பிக்சர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. ஆதார் கார்டுக்கு பதிலாக இல்லை உங்களோட சின்ன வயசு ஃபோட்டோ கூட செலக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ நான் செலக்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ எனக்கு ஆதார் கார்டு வந்து கொஞ்சம் கிராஸாக இருக்குது. இப்போ ஆதார் கார்டு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கிராப் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உள்ளக்க தேவையான அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிங்க. வச்சுட்டு நீங்கள் இப்போ டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு அகைன் வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ கரெக்டாக உங்களுக்கு ஃபோட்டோ வர மாதிரி இருக்குது. இந்த மாதிரி செட் பண்ணிக்கிங்க. அடுத்து இந்த டெக்ஸஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி இங்கே 2006 அப்படின்றது பாருங்கள். இந்த இடத்துல உங்களுக்கு அந்த பென்சில் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இயர் நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் 2007 அப்படின்னு உங்களுக்கு மாற்றி காட்டுறேன். இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டு டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. 2024 அது கரெக்டாக இருக்குது. இதில் மட்டும் நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கங்க. சேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட வீடியோ வந்து எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த மாதிரி எடிட் பண்ணிவிட்டு உங்கள் இதில் சேவ் பண்ணுறதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் சிம்பிள் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேனுவல் அப்படின்றத கிளிக் பண்ணி ரெசல்யூஷன் 1080 13 fps வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள எக்ஸ்போர்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. இது ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகி முடிச்சதும் உங்கள் இதில் சேவ் ஆயிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம தமிழன் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.